பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. அவங்களுக்கான தண்டனை. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. முதல் ஆட்சியை ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் அச்சமும். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக நேற்று சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதில் நடந்த ஒன்று ரெண்டு சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி பேச போனோம். குறிப்பாக அதில் நடத்தப்பட்ட ஒரு இசை அது ரொம்ப இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசுபொருள் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இயக்குனர் இமயம் சொல்லக்கூடிய பாரதி ராஜா அவர்கள் மறைஞ்சிட்டாரு. ஸோ அதுக்கு எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா போய் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் முதல்வர் விஜயே பார்த்திங்க அப்படின்னா போய் அஞ்சலி செலுத்துகிறாங்கன்ற மாதிரி தான் பார்த்தோம். ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். அடுத்து முதல்வர் எனக்கு கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் மாறி மாறி தான் வர்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 3 சேனல்கள், எப்படி 3 சேனல்கள், பாலிமர், நியூஸ் தமிழ், தமிழ் ஜனம் சொல்லக்கூடிய இந்த 3 சேனல் பார்த்திங்க அப்படின்னா அரசு கேபிள் டிவி அந்த இதிலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா முழுசாக எடுத்துட்டாங்க. அது வந்து வரவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு உதயநிதியுமே பார்த்திங்க அப்படின்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். இது ஈடி வழக்கை பற்றி இந்த ஒரு விஷயம் போய்கிட்டு இருந்துச்சு. ஜான் பெரிட்டோ, லீமா ரோஸ், ஆதவர்ஜுனா, ஸோ இவங்க எல்லாருமே இதில் மிங்கிள் ஆகிருக்காங்க. போதைப் பொருள் கடத்தல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நேற்று ஃபுல்லாக பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது நாங்களே இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அது என்னன்றதையும் பார்ப்போம். கடைசியாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கரண்ட் கட்டுக்கு முக்கியமான காரணம் ஃபியூஸ் கட்டியை பிடிங்கிட்டு போயிடுறாங்க, அதுதான் முக்கியமான காரணன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பேருக்கு சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பெண் அதிரடிப்படை ஃபைனலாக துவங்கி வச்சுட்டாரு முதல்வர் விஜய் அவர்கள். ஸோ துவங்கி வச்சுட்டாங்க. நமக்கு அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம் அப்படின்னா துவங்கி வைங்க, அது வந்து ஃபஸ்ட்டு துவக்கி வைங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து பதவியாக இருக்கிறது போதே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது நம்ம வந்து அதை வந்து மறுப்பே சொல்ல முடியாது. சூப்பரான விஷயம், நல்லது தான், கொண்டு வாங்க, ஓகே. பட் அங்கே நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதல்வர் விஜய் அங்கே உட்காந்துருக்காரு. மோஸ்ட்லி இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அவர் பதவி இருக்கும்போதும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்பட்டுச்சு. அமைச்சரவை அந்த இதுவும் பார்த்திங்க அப்படின்னா 3ஆவதாக பாடப்பட்டுச்சு. பட் இவங்க யார், அவங்க ஏற்கனவே சொன்னாங்க நாம் இனி எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் அது தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயத்தில் நானே ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டேன், என்னால் அதை ஃபுல்லாக பார்க்க முடியல. தமிழ் தாய் வாழ்த்து பாடுனாங்களா, எப்போ பாடுனாங்க, எத்தனாவதாக பாடுனாங்க, இல்லை பாடாமலே விட்டுட்டாங்களா, அந்த ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் நம்ம என்ன பாயிண்ட்டு சொல்ல வந்தோம் அப்படின்னா அங்கே ஒரு அதாவது அரசு விழா ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த விழாவில் போய் நீங்கள் ஆலப்புறான் தமிழன்னு சொல்லி அந்த ஒரு இதை வந்து பேண்டு வாத்தியத்தை வச்சு நீங்கள் பாட்டு பாடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒரு அரசு விழாவில், ஒரு அரசு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் இப்படி இந்த சினிமா பாட்டை பாடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நாமளுமே அந்த கேள்வி கேட்குறோம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அரசு விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க, நம்மளுடைய நம்ம நாட்டோட பெருமைகளை பற்றி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய அதுக்கு உகந்த மாதிரி நிறைய பாட்டுகள்லாம் இருக்குது. ஆனால் சினிமா பாட்டை தான் பாடணும், முதல்வரை புகழ்ந்து பாடுற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல நான் பார்க்குறேன். முதல்வரை புகழ்ந்து பாடி அவரை சிரிக்க வச்சு அவரை மனசை குளிர விடுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் அவங்க இந்த விஷயத்தை பண்ணது மாதிரி எனக்கு தோணுது. நிறைய பேர் அதாவது விர்ச்சுவல் வாரிசுன்னு சொல்லக்கூடிய விஜய் உடைய ஐடி விங்குன்னு சொல்லக்கூடிய அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது ஏண்டா இந்த ஒரு பாட்டுக்கே நீங்கள் இந்த குதிக்கிறீங்களே, யார் திமுக அந்த டைமில் அவங்க என்னென்னலாம் பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க. ஓகேப்பா, உங்களுடைய கருத்துக்கு நாங்கள் ஏற்றுக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு மாற்றுன்னு சொல்லி தானே வந்தீங்க. அவன் ஒரு சினிமா பாட்டு பாடுறான்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் ஒரு சினிமா பாட்டு பாடுவேன். அப்போ அவன் பண்ணது தப்பு இல்லாமல் இருந்தால் அப்புறம் என்னை மட்டும் எதுக்குடா குறை சொல்ல வர்றேன்னு கேட்டுக்கிட்டு வர்றானுங்க. நான் என்ன சொல்கிறேன், அவன் பண்ணதும் தப்பு, நீங்கள் பண்ணதும் தப்பு. ஒரு விழா நடத்தணும், ஒரு பொது நிகழ்வு இது நடத்தணும் அப்படின்னா அது ஒரு மாநாடு நடத்தணும்னா எப்படி நடத்தணும்னு முதல்ல நாம் தமிழரை பார்த்து தெரிஞ்சுக்கங்க.
நாம் தமிழரில் நம்ம நாட்டோட பாரம்பரிய கலைகளை பற்றி அவங்க இது பண்ணுவாங்க. மயிலாட்டம், ஒயிலாட்டம், தப்பு, பறை இசை, இந்த மாதிரி பல வகையான நம்ம நாட்டோட முக்கியமான அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல நிகழ்த்துவாங்க. முக்கியமான எல்லாமே நிகழ்த்துவாங்க. அது நிகழ்த்திட்டு எந்த ஒரு இடத்துலையுமே என்ன சொல்கிறது, சினிமா பாட்டோ இல்லை கவர்ச்சியான நடனமோ எந்த ஒரு விஷயமே நாம் தமிழரோட மேடையில் நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. ஆனால் இவனுங்க ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி திமுக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கவர்ச்சி நடனம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு இருந்த முதல்வர் ஸ்டாலினோட ஃபோட்டோவும் இருக்கும், உதயநிதி அவர்களுடைய ஃபோட்டோவும் இருக்கும். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவர்ச்சியான ஆபாசமான நடனம்லாம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு நிறைய பேருமே பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு அரசு இதில் இப்படியா நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஒரு இதே இல்லையா அப்படின்ற லெவலுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் அவங்க பண்ணதே நீங்கள் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அவங்க எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதையும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வித்தியாசன்ற மாதிரி தான் கேள்வி வருது. அடுத்து பெண்கள் பாதுகாப்பை பற்றி முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப நல்லாவே பேசினார். ஸ்பீச் சூப்பராக இருந்துச்சு. நல்ல நினைக்கிறேன் ஒரு சரியான ஒரு வார்த்தைகளை நிறைய இடத்துல யூஸ் பண்ணார். நான் அதை வந்து குறைய சொல்ல முடியாது, நல்லாவே பேசினார். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்ம சொல்லணும். இப்போ நார்மலாக இப்போ கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வந்து கிரிக்கெட் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், நம்ம டிவியில் பார்த்துக்கிட்டு இருப்போம். பார்த்திங்க அப்படின்னா கேமராமேனு அந்த இடத்துல இருந்து ஃபோக்கஸிங்கை எப்படி அவங்க விளாண்டுக்கிட்டு இருக்கிற இடத்துலேருந்து ஃபோக்கஸிங் எடுத்து டக்குன்னு ஏதாவது ஒரு பொண்ணு வந்து இப்போ கொஞ்சம் க்யூட்டாக எதாவது பண்ணுச்சு, ஏதாவது ஒரு குழந்தை ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி டக்குன்னு கேமரா வேறு இடத்துல மாற்றிடுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு மாதிரி சிங்க் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ விஜய் அவர்கள் பெண்கள் பாதுகாப்பை பற்றி, பெண்களை டிஸ்டர்ப் பண்ணுறவங்கள நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கேமராமேன் டக்குன்னு திருப்பி அங்கே ஒரு அமைச்சர், அவர் பேர் நான் யோசித்தேன் ஆனால் அது பேர் மறந்துட்டேங்க. அந்த முடி வந்து ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க சொந்தக்காரங்க யாரோ சொத்து பிரச்சனையில் வீட்டுக்குள்ளே புகுந்து கட்டையால் எல்லாரையும் போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாப்புல. அந்த ஆள் மூஞ்சியை காட்டிட்டாப்புல. அவர் ஒரு அமைச்சர் தான், அவர் மூஞ்சியை காட்டிட்டாங்க. பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. அவங்களுக்கான தண்டனை. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே. ஒப்பில்லா ஒரு முதல் ஆட்சியை ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் அச்சமும் ஒரு தலைச்சார்பின்றி பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. நேர்மையானதை செய்வேன் என்று பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. கண்ணாடி சார் அது. இப்போ காட்டினோன்னே எல்லாரும் அதை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா அது யாரையாவது அந்த கேமராமேனு எனக்கே பார்க்கணும் போல இருக்கேன்ற லெவலுக்கு அவர் பேசிக்கிட்டு போது டக்குன்னு அவர் மூஞ்சியை காட்டிங்க அப்படின்னா நம்ம மைண்டு வேற எங்கேயோ போதேன்ற லெவலுக்கு வந்து யோசிக்க வச்சுட்டாப்புல கேமராமேனு. அடுத்து இன்னொரு விஷயம், சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படையில் பட் இந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளோ சரி எவ்வளோ தப்புன்னு தெரில, பட் இது ஒரு விஷயம் மாதிரி இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு சேர்க்கப்பட்ட அந்த பெண்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஷூவாக இருக்கட்டும், பெல்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அவங்க கிட்ட இருந்து பணம் வசூலிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு 2500, பெல்ட்டுக்கு 400 அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரூமரா இல்லை என்னன்னு தெரியல. பட் இந்த அளவுக்கு எதுக்கு பண்ணணும்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட் வேறு கவர்மெண்ட், நீங்களே வேறு கவர்மெண்ட் தான் வந்திருக்கீங்க. நீங்கள் தான் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. நீங்கள் ஒரு திட்டத்தை அறிவிச்சிட்டு அதுக்கான சுமையை எங்கள் மேலே போட்டிங்க அப்படின்னா அது எப்படி சரி? ஏன்னா அவங்கள நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுறீங்க. நார்மலாக ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கோ ஏதோ ஒரு கம்பெனிக்கோ கார்ப்பரேட் கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெஸ்ஸு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவன் தான் ப்ரொவைட் பண்ணுவான். ஸோ அதே மாதிரி தான் கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் ஒரு திட்டத்தை அறிவித்து அது மூலமா இதை வந்து செயல்படுத்துறீங்க அப்படின்னா அதுக்கான செலவு, அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரையாரிட்டி, அதுக்கு பொருட்கள் எல்லாமே கவர்மெண்ட் சைடில் தான் கொடுக்கணும். ஆனால் இவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்தது மாதிரி கொடுத்துட்டு யார் அந்த இதில் யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இப்போ போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஏன்னா எனக்குமே ஒரு டவுட் இருக்குது. கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா இப்படி இவங்கள்ட்ட வந்து பணம் வாங்குவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. அடுத்து நம்ம இயக்குனர் இமயம் சொல்லக்கூடிய பாரதி ராஜா அவர்கள் வந்து மறைஞ்சிட்டாங்க. அதுக்கு எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா போய் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. நமக்குமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது.
எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் அவர் மறைவுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே போவாங்க. இப்போ சிஎம் விஜய் அவர்களும் போயிருக்காங்க, நிறைய பேர் போயிருக்காங்க, சூர்யா அவர்கள் போயிருக்காங்க, சீமான் அண்ணன் கண்டிப்பாக போவார். ஏன்னா சீமான் அண்ணனை ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் பாரதி ராஜா அவர்களுமே. ஏன்னா அவருமே ஒரு 2 மேடையில் சீமான் அண்ணனை பற்றி நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. சிவந்தியாகிற ஒரு தீக்குச்சி எடுத்து வந்தார் தமிழ் தேசியம். ஈவிகே சம்பத் ஒரு தீக்குச்சி எடுத்து வந்தார். நெடுமாறன் ஒரு தீக்குச்சி, எதுவுமே பற்றவில்லை. என் பிள்ளை சீமான் தீப்பந்தத்தோடு வருகிறார். அவன் அரசியல் பேசுகிறானோ இல்லையோ, என் தமிழ் பேசுகிறான், என் மண்ணை பேசுகிறான், என் மக்களை பேசுகிறான், பசுமை இந்த நாட்டுடைய ஆதாரமான அத்தனையும் பேசுகிறான். குறிப்பாக மணிவண்ணன் ஐயாவாக இருக்கட்டும், பாரதி ராஜாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருமே சீமானனுடைய அந்த ஒரு தமிழ் தேசியத்தை பற்றியும் எல்லாத்த பற்றியுமே அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா சீமான் கரெக்டாக தான் பேசுகிறான், அவன் கொண்டு ஏன்னா ஒரு இயக்குனருக்கு தெரியும், அவன் ஒரு இயக்குனர் எப்படி அதை கொண்டு போகணுன்ற அந்த மைண்ட் செட் இருக்கும். ஸோ அது நார்மலாகவே சீமான் அண்ணனை எல்லாருக்கும் பிடிக்குங்க, உண்மையிலே பிடிக்கும். பாரதி ராஜா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் பிடிக்கும். பட் அதை வந்து ஒரு மேடையிலே பாரதி ராஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு கேபிள் டிவி அந்த இதிலேருந்து லிஸ்ட்டிலேருந்து 3 சேனல்கள் நிறுத்தப்பட்டதாக ஒரு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது என்னென்ன சேனல் பார்த்தீங்க அப்படின்னா பாலிமர், நியூஸ் தமிழ், தமிழ் ஜனம் சொல்லக்கூடிய இந்த 3 சேனல்களும் முழுசாகவே நீக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு உதயநிதி பார்த்தீங்க அப்படின்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதாவது உங்களை பற்றி நீங்கள் பண்ணுற தப்புக்களை பற்றி நாங்கள் சொன்னோம் அப்படின்னா சேனலை முடக்குவது எந்த விதத்தில் சரின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. அரசு கேபிள் ஒளிபரப்பிலிருந்து நியூஸ் தமிழ், பாலிமர், தமிழ் ஜனம் ஆகிய 3 செய்தி சேனல்களை நீக்கியதை கண்டித்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டன பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அடுத்து இன்னொரு விஷயம் அப்படின்னா சோஃபா மாடல் அரசு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சிச்சிருக்காரு. அடுத்து நீங்கள் தான் சொன்னீங்க என்னை என்ன வேணாலும் விமர்சிங்க, நீங்கள் விமர்சிக்க தான் நான் நல்லா பூஸ்டப்பாக வேலை செய்ய முடியுன்ற மாதிரி நீங்கள் தான் சொன்னீங்க. ஆனால் இப்போ உங்களை விமர்சித்தாங்க ஒரே ஒரு காரணத்தினால அவங்களுடைய சேனலை முடக்குவது எந்த விதத்தில் சரின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. பட் இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனலை முடக்கிட்டாங்களா அப்படின்றது வந்து அந்த நியூஸோட இதுலேருந்தே அது வந்து இன்னும் அஃபிஷியலாக அறிவிக்கலைன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இதுக்கு உதயநிதி பார்த்திங்க அப்படின்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு காமெடி பண்ணியிருக்காரு நம்ம அமைச்சர், யாரை நான் பேரெல்லாம் சொல்லலைங்க, நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. அவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காரு. அங்கே வந்து ரைடுன்றது வந்து முதல்ல வந்து ஐயோ ரைடா அப்படின்ற லெவலுக்கு நம்ம யோசிப்போம். இப்போ ரைடா அப்படின்ற லெவலுக்கு தான் நமக்கு யோசிக்க வச்சுட்டாங்க. ஏன்னா வர்றவங்களெல்லாம் வந்து காமெடி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இவர் என்ன காமெடி பண்ணியிருக்காரு அப்படின்னா அரசு மருத்துவமனைக்கு போய் எது சரியில்லை, மருந்தெல்லாம் கரெக்டாக இருக்கா, அங்கே இருக்கிற டாக்டர்கள் சரியாக வர்றாங்களா, அந்த மாதிரி செக் பண்ணுவாரான்னு சொல்லி நாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவர் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுருக்காரு. என்ன அப்படின்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அமைச்சர் நின்றுக்கிட்டு இருக்காரு. இவரும் அது அரசு அந்த ஐ திங்க் அவர் டாக்டர்னு நினைக்கிறேன். அவர் ஒவ்வொரு விஷயமா சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது, இது கரெக்டாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம், இது பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்மால் எதையோ தேடிக்கிட்டு இருக்காரு, எங்கே காணோம் அப்படின்ற மாதிரி, எங்கேயா கிணத்த காணன்ற மாதிரி. சார் சிஎம் ஃபோட்டோ எங்கே சார்? சிஎம் ஃபோட்டோ என்னவா? இங்கே ஒரு மனுஷன் காட்டு கத்தா அவ்வளோ நேரமாக அவ்வளோ விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்னன்னா சிஎம் ஃபோட்டோ எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறது? அதுக்கு சொன்னால் வெளியில் இருக்குது சார் சிஎம் ஃபோட்டோ. உள்ளே கொண்டு வந்து வைங்க. ஏன் உள்ளே வைக்கல? நான் என்ன கேட்குறேன், அதாவது நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற எல்லாருக்குமே சிஎம் ஃபோட்டோவை நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்களோன்ற நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி தான் நடக்க போகுது. ஏன் எக்ஸ்ரே மிஷின் கரெக்டாக வேலை பார்க்குதா, இல்லை என்ன சொல்கிறது அல்ட்ராசவுண்ட் நல்லா வேலை பார்க்குதா, டாக்டர்கள் கரெக்டாக வர்றாங்களா, செவிலியர்கள் கரெக்டாக வர்றாங்களா, பொதுமக்கள்கிட்ட எந்த மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க, கோவப்பட்டு கத்தாமல் எப்படிலாம் இருக்காங்கன்றதை பற்றி கேட்பாரா? ஃபோட்டோ காணாமல், ஃபோட்டோ இல்லாத உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா அப்படின்ற மாதிரி தான் கேட்கணும்னு தோணுது. எம்புட்டு புள்ள பலூனுக்கு கொடுக்குறது காசு இல்லை, ஆட்டாக்காரங்கி 500 ரூபாயான்ற மாதிரி அவ்வளோ விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு இவங்க முடியலை. ஃபோட்டோ காணான்னு சொல்லி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காருங்க அமைச்சர். அடுத்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க நேற்று அந்த விஷயத்தை பார்த்துருப்பீங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்க இப்போ தான் அவங்களுக்கு வந்து கோவம் அதிகமாக வருது போல இருக்குது. என்ன அப்படின்னா சீமான் அவர்களுடைய ஃபோட்டோ வச்சு வீதியில் வச்சு செருப்பால் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அவர் தான் மானக்கேடாக கேள்வி கேட்டார். அவர் மட்டும் கிடையாது, எல்லாருமே கேள்வி கேட்டாங்க.
திமுக காரங்களாக இருக்கட்டும் எல்லாருமே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, என் வீட்டு சோத்தை தின்னுட்டு இன்னொருத்த விட்ட போய் நீ ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கியே, இதெல்லாம் என்ன, நீ சோத்தில் உப்பு சோறனா எதையாவது இருக்காயா அப்படின்ற லெவலுக்கு அண்ணன் சீமானனை வச்சு வெளுன்னு வெளுத்து விட்டாரு. அதுக்கு ரியாக்ட் பண்ணுற விஷயமா இவங்க சீமானனோட ஃபோட்டோ வச்சு செருப்பால் தெருவில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இப்படித்தான் சீமானன்னே அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் 63 இடத்துல நின்னவங்களை அத்தனை இடத்துலையுமே தோக்கடிக்க வச்சு முக்கியமான காரணம் யாரும் தோக்கடிச்சதில் முக்கியமான காரணம் சீமானண்ணன் தான். அப்படி வச்சு செய்ன்னு செஞ்சு செருப்பால் அடித்தவரை இப்போ இவங்க வந்து செருப்பால் அடிக்கிறாங்களாம். என்ன சார் என்ன, நீங்கள் காங்கிரஸ் வாஸ் அவுட் ஆகினதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்க அப்படின்னா அன்னை சீமான் தான். அவர் செஞ்ச சரியான தரமான சம்பவம் தான் அது காரணம். அதை தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த காங்கிரஸ்காரங்களாலையும் அது வந்து மறுக்கவே முடியாது, உண்மையிலே மறுக்க முடியாது. இப்போது நீங்கள் திமுகவோட தயவில் ஜெயிச்சுவிட்டு நீ தாவேக்கோட போய் சேர்ந்துருக்கிய, இதுக்கு பெயர் என்ன அப்படின்ற லெவலுக்கு தான் அன்னை சீமான் பேசியிருந்தார். இதுக்கு இவங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் ஒர்த்தே கிடையாது. எப்படி ஒர்த்தே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லைடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. அடுத்து ஈடி வழக்கை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஆதவர்ஜுனா அவங்க ஃபேமிலியே பார்த்திங்கன்னா போதை கடத்தல் பொருளில் ஈடி வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாம் விட்டுருந்தாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. நேற்றுமே அதை நம்ம எடுத்து பேசணும், இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். பட் அந்த ஃபேமிலி இதனால் அது போதைப்பொருள் கடத்தல் அந்த ஒரு விஷயத்தினால இல்லை, அதாவது அதில் சொல்லப்பட்டிருக்கிறடைய ஜான் பிரிட்டோன்றது வந்து வேற ஆள், அது தேடப்படும் ஒரு குற்றவாளியில் இருக்கார். ஆனால் நான் ஜான் பிரிட்டோ வேறு அப்படின்னு சொல்லி லீமா ரோஸோட தம்பி, ஐ திங்க் தம்பின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து நேற்றுக்கான இதில் வந்து போலீஸில் வந்து புகார் கொடுத்துருக்காரு. என்னை பற்றி அவதூறாக செய்தி பரப்பிக்கிட்டே இருக்காரு. அவர் சொல்கிற ஜான் பிரிட்டோ வேற, நான் ஜான் பிரிட்டோ வேற. அதாவது இந்த ஜான் பிரிட்டோ நான் கிடையாது, அவர் வேற. நாங்கள் எங்களை வந்து இது பண்ணி விசாரணை பண்ணது அது வந்து வேற ஒரு விஷயத்துக்காக, எப்படி வேற ஒரு விஷயத்துக்காக எங்களை வந்து அந்த விஷயத்தை பிடிச்சி கவர்மெண்ட் ஈடியிலேருந்து பேசியிருந்தாங்க. பட் அந்த இது நாங்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வந்து நாம் அவர் பேசினாருன்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். பட் இப்போ அது கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேசியிருக்காங்க. அதாவது நிறைய இடத்துல ஃபியூஸ் கட்டியை பிடிக்கின்னு போயிடுறாங்க, அதனால தான் நிறைய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் கட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். நமக்கு எழுகிற கேள்வி என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஹெச்ஆர்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது வீட்டில் இருக்கிற அந்த காம்பவுண்ட் சுவர்லேயே அந்த ஃபியூஸோடது வைப்பாங்க, அந்த காம்பவுண்டோட அந்த இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த இதை வைப்பாங்க, அது எவ்வளோ பெரிய ஹை வோல்டேஜோடது, அதை எப்படி இதில் வைப்பாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாது, பகலில் ஃபியூஸை பிடிக்கிட்டு போனால் பகலில் தானே கரண்ட்டு கட் ஆகணும், அது எப்படி ராத்திரி கட் ஆகுது அப்படின்ற மாதிரியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஃபியூஸை பிடிக்கிட்டு போகிறான் அப்படின்னா கரண்ட் கட்டாயவில் இருக்கணும், மறுபடியும் வந்துட்டு எப்படி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வருது. அப்போது ஃபியூஸ் கட்டியை பிடிக்கிறவங்க எல்லா இடத்துலையும் எப்படி எல்லா ஏரியாலையும் கரெக்டாக அந்த ஒரு கான்ஃபரன்ஸில் நம்ம விஜய் அவர்கள் வந்து துப்பாக்கி படத்தில் 12 பேர் இருக்கும் அப்படின்ற மாதிரி கான்ஃபரன்ஸ் வந்து ஒரே டயத்தில் சுடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் வந்து நான் கரெக்டாக கையை வச்சுட்டேன், நான் சொல்லும்போது ஒரே செகண்டில் எல்லாரும் ஃபியூஸ் கட்டியை பிடிங்கிடணும் அப்படின்ற மாதிரி டக்குன்னு பிடிங்கிட்டு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கரண்ட் கட் பண்ணுறாங்களான்னு தெரியலை. ஏன்னா இது எல்லாமே நமக்கு எழக்கூடிய ஒரு டவுட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.